இந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, கண்டக சனி பயப்படுறாங்க. எல்லாமே கர்ம அடிப்படை. முக்கியமாக இந்த மாதம் முழுக்க அசைவம் சாப்பிடவே கூடாது. கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. கர்ம அடிப்படையோ என்ன கர்மாக்கள் இருக்கோ அதுக்கு தான் பலன்கள். வணக்கம் நேயர்களே. ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயா. திருப்பதி வெங்கடாஜலபதியை வணங்கி, பெருமாளை வணங்கி, இப்போ புரட்டாசி மாதம் பற்றி எப்படின்னா, நம்ம வழக்கம் போல் கொஞ்சம் லாஸ்ட் மினிட்டில் தான் போடுவோம். அதே மாதிரி புரட்டாசி மாதம் ஆரம்பித்தோன்னா இந்த பதிவு சூழ்நிலை காரணமாக இந்த புரட்டாசி மாதம் பொதுவாக தென் மாநிலங்களில் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. சில வெளிநாடுகளில் இந்த குறிப்பிட்ட காலத்தை ஒரு ரொம்ப விசேஷமாக வேறு ஒரு காரணங்களுக்காக கூட வழிபடுறாங்க. அந்த விவரங்கள்லாம் நம்ம போக வேண்டாம். இந்த புரட்டாசி மாதத்தில் இப்போ ரொம்பவே ஜாஸ்தி வழிபடக்கூடியவங்க பெருகிக்கிட்டே வராங்க. இது வழக்கமாக சனிக்கிழமைகளில் தலிகை போட்டு தினமுமே தலிகை போடக்கூடிய வீடுகள் இருக்குது. தினமும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த 3 வேளையுமே வாழை இலையில் சாப்பிடுவாங்க. இந்த மாதம் ஃபுல்லாக 30 நாளுமே முடி வெட்ட மாட்டாங்க, நகை வெட்ட மாட்டாங்க. காவி உடைகள், மஞ்சள் ஆடைகள் தரிக்கிறது, பெரும்பாலும் மஞ்சள் ஆடைகள் தரிக்கிறது. அப்புறம் புனித மண் இடுவது, திருநாமம் சொல்லுவாங்கள்ல, அது இடுவது, திருமண் இடுவது, சூரணம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது மாதிரி இடக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு அந்த பழக்கங்கள் இருக்கும். ரொம்ப கடுமையாக கடைபிடிக்கக்கூடியவங்க இருக்காங்க. இந்த சபரிமலை விரதம் எப்படி கடுமையாக கடைபிடிச்சாங்களோ அது மாதிரி கடுமையாக பெருமாளுக்கு கடைபிடிக்கக்கூடிய மாதம். ஏன் இந்த புரட்டாசி மாதம் விசேஷம்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு காரணங்கள் சொல்கிறாங்க. அதாவது இதில் பார்த்திங்கன்னா புராணங்களில் சனி பகவான் மிகப்பெரிய ஒரு ஈகோவோடு இருக்கார். அப்போ சனி பகவான் பெருமாள் கிட்ட மன்னிப்பு கேட்குறதாகவும், அப்புறம் அப்போ பெருமாள் உனக்கு என்ன வர வேணுமோ சொல்லிட, பக்தர்களை துன்புறுத்தாது அப்படின்னு சொல்கிறது மாதிரியும், அங்கே இப்போ என்ன இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களை வழிபடக்கூடியவங்க எல்லாருமே எந்த சிரமம் இல்லாமல் சுபிட்சமாக இருக்க வேண்டும்னா ஒரு வரம் கேட்பதாகவும் ஒரு புராண வரலாறுகள்லாம் இருக்குது. ஆனால் பொதுவாக பார்த்திங்கன்னா சனியோட பிறந்த மாதம் சனி பகவானோட பிறந்த மாதம் புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதம் பொதுவாக பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்காக பார்த்திங்கன்னா அந்த மாதம் ஒரு எளிமையான மாதம். அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஃபிலிம்ஸியான மாதம் வச்சுக்கோங்களேன். ஒரு தின்னான மாதம்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் ஜீரண சக்தி பொதுவாக எல்லாருக்குமே குறைவாக இருக்கும். அந்த கிளைமேட் அப்படி இருக்கும். இந்த காலகட்டங்களில் எல்லாருக்குமே சளி பிடிக்கிறது, மழை ஜாஸ்தியாக இருக்கிறது. இந்த வருஷம் பஞ்சாங்கத்தில் போட்டிருக்க மழை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். போர் அபாயங்கள் இருக்கும், அழிவுகள் இருக்கும். இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப கடுமையான மாதமாக பஞ்சாங்கங்கள் எல்லாம் போட்டிருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இப்போ புரட்டாசி விரதம் எப்படி கடைபிடிக்கிறது தான். நிறைய பேர் இந்த மாதத்தில் ஃபுல்லாக விரதம் இருப்பாங்க. அதாவது நாள் முழுக்க இருந்துட்டு மத்தியானத்துக்கு மேலே தலிகை போட்டு அப்புறம் சாயந்தரமாக சாப்பிடக்கூடியவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வழக்கமாக பண்ணுறவங்க வழக்கமாக பண்ணுங்கள். புதுசாக இந்த பெருமாளை வழிபடக்கூடியன்னு ஆசைப்படுறவங்க பண்ணக்கூடிய முறை, இல்லை ஏதாவது தவறுகள் இருந்தால் அதையும் மாற்றிக்கிட்டு நல்ல முறையில் வழிபடுவதற்கான ஒரு எளிமையான பதிவு தான் அது. ரொம்ப இன்டெப்த் நம்ம போகல. ஸோ எல்லா நாளுமே தலிகை போடலாம். முக்கியமாக 4 சனிக்கிழமையில் 2வது சனிக்கிழமை பெரும்பாலும் ஏகாதசி சம்மந்தப்பட்டவரும் இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி வருது. ஸோ என்ன பண்ணணும்னா, அந்த சனிக்கிழமையில் நல்ல நேரம் 1 to 2 பண்ணாதீங்க. 1 மணிலேருந்து 2 மணி வரலும் பண்ணாமல் 1 மணிக்கு முன்னாடி இல்லை 2 மணிக்கு பின்னாடி. ஆனால் முறை என்னென்னா 11 மணிக்கு, 11லேருந்து 12க்குள்ளே பண்ணுறது நல்லது. ஏன்னா ஹோரை நல்லாயிருக்கும். செல்வ கடாட்சம் வேணும், நல்லா இருக்கணும்னா 11லேருந்து 12. ஸோ என்னென்ன பண்ணலான்னா, ஒரு இலை போட்டு அதில் சாதம், சாம்பார், கூட்டுக்கறி, பொரியல், அதில் என்னென்ன விசேஷமான பொருள் உண்டோ, இந்த பாகக்காய் போன்றதெல்லாம் வேணாம், மற்றதெல்லாம் வச்சுட்டு அப்பளம் பொரித்து வச்சுட்டு பாயசம், கண்டிப்பாக பருப்பு பாயசமோ இல்லை ஜவ்வரிசி பாயசமோ. பருப்பு பாயசம் ரொம்ப ரொம்ப விசேஷம். முடிஞ்சால் மிளகு ஜீரகம் மட்டும் போட்ட வடை, வெங்காயம்லாம் போடாமல் மிளகு ஜீரகம் போட்டு வடை, அதை வச்சுட்டு நீங்கள் ஓம் நமோ, ரொம்ப சிம்பிளாக ஓம் நமோ நாராயணாய நம, இதை ஒரு 108 முறை சொல்லலாம், இல்லை ஒரு 54 முறை சொல்லலாம். கேசவா, நாராயணா, கோவிந்தா, இது மாதிரி மதுசூதனா, கேசவாங்கிறது ரொம்ப விசேஷம் அந்த புரட்டாசி மாதத்தில். அதை சொல்லி ஒரு 108 வாட்டி சொல்லிட்டு அந்த தண்ணி எடுத்து சுற்றி அந்த இலைக்கு சுற்றிட்டு பெருமாளை வழிபட்டு, பெருமாள் படத்தை நான் ரொம்ப எளிமையாக தான் சொல்கிறேன். ரொம்ப வரிசையாக 1 by 1 சொல்லாமல் அப்படியே ஈஸியாக அப்படி கலோக்கியெல்லாம் சொல்லியிருக்கேன். பெருமாளுடைய படத்தை வீட்டில் எல்லோரும் வச்சுருப்பீங்க. வச்சுட்டு
இல்லை பெருமாளுடைய சிலை வச்சுருந்தா சின்னதாக வச்சுருப்பீங்க, வச்சுட்டு அதுக்கு வந்து நல்ல அலங்காரங்கள், மாலை, பூக்கள், முக்கியமாக துளசி வந்து சாற்றுறது. துளசி போட்டு வெள்ளி டம்ளர்லையோ இல்லை கண்ணாடி டம்ளர்லையோ தண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த பெருமாளுக்கு வேண்டிய படையலை போட்டு, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சித்திரானங்கள், அதாவது வெல்லம் கலந்த பொங்கல், அதான் சர்க்கரை பொங்கல், அதுக்கப்புறம் வந்து புளியோதரை, எலுமிச்சம்பழ சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம், இதெல்லாம் 5 சாதங்கள் பண்ணி வச்சு வடை சுட்டு வச்சு, பழங்கள் ஆப்பிள், மாதுளம்பழம், சாத்துக்குடி, ஆரஞ்சு, வாழைப்பழம், செவ்வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு இதெல்லாம் வைப்பாங்க. யார் யாருக்கு என்னென்ன வசதியோ பண்ணிக்கிங்க. வந்து வழிபாடு தான் முக்கியம். ஒரு பஞ்சபாத்திரம் உத்திரம் இருந்தால் அதில் தண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுக்கோங்க. எவர்சில் டம்ளர் வேணாம், கண்ணாடி டம்ளர் இல்லைன்னா வந்து ஒரு பிளாஸ்டிக் டம்ளர் கூட தப்பே கிடையாது. புதுசாக ஒரு டம்ளர் வச்சுக்கோங்க. பெரும்பாலும் இலையில தான் புரட்டாசி மாதத்தில் சாப்பிடுவாங்க. சயின்டிஃபிக்காக அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ வந்து இந்த மாதத்தில் வந்து அந்த மாதிரி தலிகை போட்டு ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளை வழிபடுங்க. குறைஞ்சது ஒருத்தர்லேருந்து நீங்கள் எத்தனை பேருக்கு வேணாலும் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். அந்த சாப்பாடு நீங்கள் சமைச்சு கொடுத்தா ரொம்ப விசேஷம். ஃபஸ்ட்டு காலையில் எழுந்த உடனே நல்லா குளிச்சுட்டு முதல்ல தண்ணி வந்து வெறும் தண்ணி எப்போவுமே அடுப்பில் வந்து என்றைக்குமே வைக்கக்கூடாது. ஆனால் தண்ணியில் வந்து எதாவது லைட்டாக கொஞ்சோண்டு ஒரு வெல்லமோ சர்க்கரையோ போட்டு, காஃபி போடுறா இருந்தால் கூட சரி தான், வெறும் தண்ணி வைக்காமல் அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை வந்து நீங்கள் வந்து டிகாஷனுக்கோ காஃபிக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். அது வழக்கம் போல். அப்புறம் சமையல் வந்து குளிச்சுட்டு சமைக்கணும். புரட்டாசி மாதத்தில் சமைச்சா அதை தான் தலிகையாக போடணும். அதை கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். முடியாதவங்க வேலைக்கு போகிறீங்களா, ஏதாவது ஒரு சனிக்கிழமை மட்டும் பண்ணிவிட்டு கூட மற்ற சனிக்கிழமை முடிஞ்சால் அன்னதானம் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த ஓம் நமோ நாராயணாய நம அப்படிங்கிற மந்திரத்தையும் ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயா, காயத்ரி மந்திரம் எல்லாருக்குமே தெரியும். முடிஞ்சால் மகாலட்சுமியோட மூல மந்திரம், மகாலட்சுமியோட காயத்ரி மந்திரம். முடிஞ்சால் ஓம் நமோ நாராயணாய இல்லாமல் ஓம் ஸ்ரீம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு சொல்லலாம், லக்ஷ்மியோட இது சேர்ந்து. ஏன்னா செல்வ கடாட்சம் கிடைக்கும். இதில் என்ன ஒரு இதுனா மெயினாக வந்து சனி பகவானுடைய பலன் எப்படின்னா கர்மா அடிப்படையில் தான் நடக்குங்க. இந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, கண்டக சனி பயப்படுறாங்களே எல்லாமே கர்மா அடிப்படை தான். என்ன கர்மா அடிப்படையோ என்ன கர்மாக்கள் இருக்கோ அதுக்கு தான் பலன்கள். ஸோ அதனால் இந்த புரட்டாசி மாதம் வந்து பெருமாளை வழிபடுறது இந்த கர்மா மொத்தமும் கழிகிறதுக்கான மிகப்பெரிய ஒரு வழிபாடு. ஆக்சுவலாக முக்கியமாக இந்த மாதம் முழுக்க அசைவம் சாப்பிடவே கூடாது. கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. யாராக இருந்தாலும் நீங்கள் வழிபடுறீங்களோ இல்லையோ, ஏன்னா அந்த அசைவம் சாப்பிடும்போது கிரகத்துடைய தொல்லைகள் மிக அதிகமாகிடும். நான் வந்து ஒரு கலோக்கியலான வேடை யூஸ் பண்ணிக்கேன், கிரகத்தின் தொல்லைகள். இந்த கிரகத்தோட கதிர்வீச்சுக்கெல்லாம் என்ன பண்ணுன்னா டோட்டலாக அவங்கள வந்து கொலாப்ஸ் பண்ணும். அதனால் வந்து இந்த மாதம் ஃபுல்லாக அசைவம் சாப்பிடாம மது இருந்தக்கூடியவர்கள் கண்டிப்பாக சாப்பிடாமல் விட்டு பாருங்க, தொடர்ந்து விட விட்டுருவீங்க. எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டு, கெட்ட பழக்கம் தான் வேறு வச்சுருப்பார், அதை விட்டுட்டு நல்லா டெய்லி ஒரு 108 வாட்டி ஓம் ஸ்ரீம் நமோ நாராயணாய நமகன்னு சொல்லிவிட்டு காலையில் கூட சொல்லலாம், காலையில் மத்தியானம் இரவு கூட சொல்லலாம். இது மாதிரி தலிகை போட்டு வழிபட்டிங்கனாவே கண்டிப்பாக அடுத்த ஆண்டு புரட்டாசி மாதத்தில் ஒரு மாற்றம் இருக்கும். உங்களுக்கு உரிய மாற்றம். நான் வந்து உடனே நீ மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகி அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ண, அது மாதிரி என்றைக்குமே நம்ம சொல்கிறதில்ல. முதல்ல மன நிம்மதி, மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம் இது எல்லாம் இருக்கணும். இதுக்காக வழிபடுறது தான் நம்ம கடவுளை வழிபடுறது. எனக்கு அள்ளி கொடு, அந்த கோயில் கூட நான் கோடீஸ்வரன் ஆகிடுவேன், இந்த பூஜையை பண்ணால் நான் கோடீஸ்வரன் ஆகிடுவேன்லாம் அந்த நினைப்பு வேண்டாம். இதில் வந்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, அதாவது வந்து செப்டம்பர் மாதம் 21ஆம் அமாவாசை, மாலை அமாவாசை, ஏற்கனவே மகாலயபட்சம் பற்றி எல்லாம் விளக்கமாக சொல்லியிருக்கேன். என்ன பண்ணலாம், என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். அவங்க முடிஞ்சது தான். இதை பண்ணதே அதை பண்ணி வருத்தம் மட்டும் படாதீங்க, முடிஞ்சதை பண்ணுங்கள். இதில் பெருமாளை வழிபடக்கூடிய முறை இது தான். ஒரு சிலர் சால கிராமம் வச்சுருப்பாங்க, அதை வச்சு வழிபடக்கூடிய வழிபடுங்க, தப்பில்லை. பெருமாளை நல்லா அலங்காரம் பண்ணுங்கள். முக்கியமாக தினமும் துளசி உபயோகப்படுதுங்க. தினமும் துளசி தண்ணி குடிங்க. துளசியை வச்சு பெருமாளுக்குரிய அர்ச்சனைகளை பண்ணுங்கள். பெருமாளுடைய அஷ்டோத்தரம் இருந்துச்சால் பண்ணுங்கள். பெருமாளுடைய இது என்னென்ன ஸ்லோகங்கள் தெரியுதோ சொல்லுங்கள். காலையில் சீக்கிரம் எழுந்தீங்கன்னா சுப்ரபாதம் படிக்க முடிஞ்சால் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா அதை வந்து டெய்லியும் வந்து ஒரு பாராயணம் பண்ணுங்கள், தப்பே இல்லை. எல்லாம் பண்ணுங்கள். பெருமாள் கோயிலுக்கு முடிஞ்சவங்க போயிட்டு வாங்க. எங்கே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பெருமாள் கோயில் போனால் போதும், எல்லா கோயிலையும் கூட்டம் இருக்கும். ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் என்னென்னா, முடிஞ்சால் இந்த புரட்டாசி மாதத்தில் கூட பிரதோஷ நாள் அன்னைக்கு போயிட்டு நரசிம்மரை வழிபடுங்க. எல்லா நரசிம்மர் கோயிலையும் புரட்டாசி மாதம் சரியான கூட்டம் இருக்கும்.
ஏன்னா ரொம்ப வந்து தடைகள் இருக்குது, நிறைய காரிய தடைகள் இருக்குது. எங்கே போனாலும் எதிரிகள் உருவாகுறாங்க. ஏதோ ரூபத்தில் என் வேலையை கெடுக்குறாங்க சார். ஒரு நிம்மதியாகவே இருக்க முடியல. ஒரு 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 இதுக்காக பணம் வந்து நான் எடுத்து வச்சேன்னா வேற ஒரு இதுக்கு செலவாகுது. எனக்கு மருத்துவ செலவுகள்லாம் நிறையா இருக்குதுங்கவங்க. இந்த பிரதோஷத்தன்னைக்கு போய்ட்டு புரட்டாசி மாதத்தில் கூடிய பிரதோஷம், எல்லா பிரதோஷமுமே சிறப்பு இருக்குங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் கூடிய பிரதோஷத்தன்னைக்கு போய்ட்டு நரசிம்மர் வழிபாடு, குறிப்பாக நரசிம்மருக்கு தாமரைப்பூ மாலை சாட்ட முடிஞ்சால் சாப்பிட்டீங்கன்னா, இன்றைக்கி விலை கூட இருக்குது, முடிஞ்சால் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றம். பெரிய மாற்றம்னா என்ன? ஒரு சுகமான நிலை, பல சங்கடங்கள் அகன்று தொல்லைகள்லாம் போயிட்டு நல்ல நிம்மதியான சூழ்நிலை வந்து உங்களுக்கு உருவாகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்கு அப்புறமா வந்து ஐப்பசியில் முதல் நாள் சனிக்கிழமை வருதுங்க. அதையுமே வந்து பெருமாள் பக்தர்கள் குறிப்பாக வழிபடுவாங்க. அன்னைக்கு பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே இன்றைக்கி கூடி வருதுங்க. பிரதோஷம் எல்லாமே வருது. அந்த சனிக்கிழமை எடுத்துக்கிட்டு அன்னைக்கு நீங்கள் விசேஷமாக தளிகை போட்டு அதோட நீங்கள் புரட்டாசி மாதம் முடிஞ்சால் நினச்சிங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் கூட ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி மாதத்தில் விசேஷம் பண்ணக்கூடிய கோயில்கள் நிறையா இருக்குது. அதுபோல் அந்த சனிக்கிழமை இருப்பாங்க. புரட்டாசி மாதத்தை முழுமையாக விரதம் பிடிக்கிறவங்களுக்கு தெரியும். புரட்டாசி வர்றதுக்கு முதல் வாரம் சனிக்கிழமைந்து ஆரம்பிச்சிடுவாங்க அந்த விரதத்தை. விரதம்னா என்ன? அந்த கண்டதெல்லாம் சாப்பிடாம எளிமையான காய்கறி உணவுகள், ஒரு 2 வேளை மட்டும் சாப்பிட்றது, ஒரு வேளை மட்டும் சாப்பிட்றது. ஏன்னா நம்ம வயிறுக்கும் ரெஸ்ட் கொடுக்கணும்ல. எல்லாமே நிறைய பார்த்திங்கன்னா அறிவியல் கலந்த ஆன்மீகம் தான். வயிறுக்கும் ரெஸ்ட் கொடுப்போம், எளிமையான உணவுகள் ஜீரணமாகவும், ஒரு பிரிஸ்காக இருப்போம், நல்ல ஒரு இது இருக்கும். இந்த மாதத்தில் வந்து நீங்கள் இந்த ஆல்கஹால் எடுக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி தான் எனக்கு தெரிஞ்ச பார்த்ததெல்லாம். தொடாமல் முடிஞ்ச அளவுக்கு அசைவத்தை சுத்தமாக கிட்டத்திலே போகக்கூடாது. அதை மட்டும் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுங்க. எப்போவுமே யாரும் அசைவம் சாப்பிடாதெல்லாம் சொல்கிறதில்ல. பர்சனலாக அவங்க ஆசைப்படுறதும் தலையிடுறதே இல்லை. குறிப்பிட்ட சில தினங்கள் எப்போவுமே நீங்கள் வருஷம் ஃபுல்லாக எல்லா சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையும் அசைவம் சாப்பிடாமல் இருக்குது ரொம்ப ரொம்ப விசேஷம். நிறைய பேர் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் குடும்பமாக கடைக்கு போகிறாங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்கள் அசைவத்தை விளக்கலாம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை மிக முக்கியமாக காளிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். ஸோ அம்பிகை வழிபாடு உள்ளவங்க, நம்ம சென்னையில் உள்ள காளிகாம்பாள் கோயில் போகிறவங்கெல்லாம் அந்த சண்டேயில் வந்து அசைவத்தை வளர்க்குறது ரொம்ப நல்லது. எல்லா நாளும் இப்படி சொன்னீங்கன்னா எப்படி சார்னு கேட்கலாம். நம்ம இருக்கிறது சொல்ல முடிஞ்சவங்க எடுத்துக்கோங்க. ஸோ புரட்டாசி சனிக்கிழமை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள். வரக்கூடிய காலங்கள் உங்கள் மிக செல்வ செழிப்புடன் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ வாழ்த்துக்கள். அடுத்த பதிவிலே சந்திப்போம். அடுத்தது நவராத்திரி பற்றிய பதிவும் இருக்கும். அதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு பதிவுகளை பண்ணிவிட்டு இந்த வாரத்துக்குள்ளே நவராத்திரி பதிவு போட்டோம்னா 22ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நவராத்திரி பதிவுகள் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இறையருளால் நன்றாக இருக்கட்டும். மகிழ்ச்சி. அன்னையின் பேராற்றல் பெருகட்டும்.